லட்சம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனையாகாமல் உள்ளன. பராமரிப்பு கட்டணங்கள் அதிகமாகி வருவதால் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. பழைய மகாபலிபுரம் சாலை, சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், ஆவடி, தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இப்பகுதிகளை சுற்றி ஏற்கனவே கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏராளம் உள்ளன. ஆனால் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு தயாராக இருந்தும் விற்பனையாகாமல் உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாடகையும் அதிகமாக இருப்பதால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் காலியாகவே உள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல விற்கிறாங்களோ அந்த எந்த இடத்துல ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட் இருக்குதோ அந்த இடத்துல கவர்மெண்ட் வேல்யூபிள் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கைட்லைன் வேல்யூன்றதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ஸு அதையும் ஹைக் பண்ணியிருக்காங்க 2%. ப்ளஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேட் டேக்ஸ் அந்த இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஹை இதில் போனதுனால மக்கள் வாங்குறோடைய திறன் குறைச்சிக்கினாங்க. விளம்பரங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் முயற்சித்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்குவதற்கு ஆள் இல்லாததால் ரியல் எஸ்டேட் தொழில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறுகின்றனர் கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள். இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 வீட்டிலேருந்து 1 லட்சம் வீடுகள் வரைக்கும் இன்னும் சேல் ஆகாமல் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தோன்னா இது மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. ஒன்று ப்ரைஸ் வேரியேஷன் அதிகமாகிடுச்சு, இன்னொன்று நெக்ஸ்ட் நமக்கு டேக்ஸ், இன்னொன்று நார்மல் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேட் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு. இப்போ 2013 எங்களுக்கு 12 ஹவுசஸ் வரைக்கும் சர்வீஸ் டேக்ஸ் இது மாதிரி பெனிஃபிட் எல்லாம் உண்டு கிடையாது. இப்போ ஒரு வீடு ஆனால் கூட நம்ம சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். 2013 12.36 சர்வீஸ் டேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 14% ஆக்கியிருக்காங்க. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ளஸ் வேட் வேறு 2% அவங்க வேறு சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒரு ரீசன். சென்னையை அடுத்து மௌலிவாக்கத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு 11 மாடி அடுக்குமாடி கட்டிடம் கட்டி கொண்டிருக்கும் போதே இடிந்து விழுந்தது. இந்த சம்பவம் சென்னை வாசிகளிடம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. நடுத்தர மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சரியான விலையில் பாதுகாப்பான விலைக்கு வீட்டை விற்பனை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சிவாவுடன் செய்தியாளர் பாஸ்கரன்.